ஹாய் ஸ்டூடெண்ட், அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமில குளோரைடு, அசிட்டைல் குளோரைடு. இதோடைய தயாரிப்பு முறை பார்க்க போகிறோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் அசிட்டைல் குளோரைடு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அமிலம் எடுத்துக்கிறோம். ஆசிட் எடுத்துக்கோங்க, CH3 C டபுள் பாண்ட் OH. இது கூட SOCl2 போட்டால் CH3 C double bond O Cl plus HCl plus SO2 gas கிடைக்கும். ஸோ இதில் அமிலக்குளோரைடு தயாரிச்சாச்சு. இதே SOCl2க்கு பதிலாக PCl3 போட்டாலும் இதே தான் கிடைக்கும். PCl5 போட்டாலும் அதே அமிலக்குளோரைடு கிடைக்கும். ஸோ ப்ராடக்ட் ஒன்று தான், சைடு ப்ராடக்ட் மட்டும் மாறும். இங்கே இருக்கக்கூடியது அதே ஆசிட் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா H3PO3 அப்படிங்கிற ஒரு அமிலம் கிடைக்கும். PCl3 போட்டு ரியாக்ட் பண்ணும்போது PCl5 போட்டிங்கன்னா POCl3 கிடைக்கும் ப்ளஸ் HCl கிடைக்கும். இதுதான் இதோடைய தயாரிப்பு முறை. இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் நான் சொல்கிறேன். CH3 C டபுள் பாண்டு ஓவுக்கும் கச்சுக்கும் நடுவில் பாண்டை கொஞ்சம் பெருசாக போடுங்க. இப்போ SOCl2 போட போகிறீங்க. குளோரினை இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின். ஸோ சென்டராக ரிமைனிங் இருக்கிறத போடுறோம். அப்படியே கிராஸ் பண்ணிடுங்க. ஸோ இது ஒரு ப்ராடக்ட்டு, இது ஒரு ப்ராடக்ட்டு, சென்டராக இருக்கக்கூடிய இது இன்னொரு ப்ராடக்ட். CH3COCl SO2 + HCl. ப்ரிப்பரேஷன் முடிஞ்சு. இப்போ இதோடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இயற்பியல் பண்புகள். Physical properties. இந்த அமில குளோரைடு கொண்டு போய் அசிட்டைல் குளோரைடோட காற்று, அதாவது ஏர் ரியாக்ட் ஆச்சுன்னா, ஏர்னா ஆக்சிஜன் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு HCl கேஸ் ஃபார்ம் ஆகும். இது ஒயிட் ஸ்மோக்கை கொடுக்கும், வெண்புகையை தரும். ஸோ அப்போ காற்றில் படும்போதே HCl ஃபார்ம் ஆகுது, அது வெண்புகையை தருது. இது முதல் பண்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்சாலுபிள் இன் வாட்டர், நீரில் கரைவதில்லை. ஸோ ஆனால் ஹைட்ராலைசிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். ஹைட்ராலைசிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். ஸோ இன்சாலுபிள் இன் வாட்டர், பட் ஹைட்ராலைசிஸ் பண்ணும்போது டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னாலே எது கூடலாம் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், வேதி பண்புகள். இதில் ஃபஸ்ட்டு ஆரம்பம் அமில குளோரைடு எடுத்துக்கோங்க, அசிட்டைல் குளோரைடு. அது கூட வாட்டர் போடுங்க, ஹைட்ரோலைசிஸ் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். என்ன வெளியே போகும், ஏற்கனவே நம்ம பார்த்தோம், HCl கிடைக்கும். அதுவும் டென்ஸ் ஃபியூம், வெண்புகையை தரும். அதுதான் HCl. இது ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலோட ரியாக்ஷன். ஸோ ரியாக்ட் வித் ஆல்கஹால், COCl. ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா C2H5OH. ஸோ இது ரொம்ப சிம்பிள். இந்த Cl-ஐயும் இங்கே இருக்கக்கூடிய H-ஐயும் தூக்கி, இங்கேயும் நமக்கு HCl ப்ராடக்டாக கிடைக்கும். இன் அடிஷன் எஸ்டர் கிடைக்கும். ஆசிட் ப்ளஸ் ஆல்கஹால் எஸ்டர், அசிட்டைல் குளோரைட் ப்ளஸ் ஆல்கஹால் எஸ்டர், அசிட்டிக் அன்ஹைட்ரேட் ப்ளஸ் ஆல்கஹால் எஸ்டர் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்.
அதே ரியாக்ஷன் தான் இங்கேயும் போடுறோம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ரியாக்ட் வித் அமோனியா, அமோனியாவுடன் வினை. ஸோ அமோனியாவோட எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ அமில குளோரைடு எடுத்துக்கோங்க. ஸோ தேர்ட் ரியாக்ஷன் அதே அசிட்டைல் குளோரைடு, அது கூட அமோனியா. ஸோ ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அமோனியாவை இப்படி பிரிச்சுக்கோங்க. ஸோ HCl கேஸாக வெளியே போயிடும், ப்ளஸ் அமைடு கிடச்சிடும். ஸோ ப்ரைமரி, செகண்டரி, டெர்சரி அமீனோட அடுத்த ரியாக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு உன்னுடைய அசிட்டைல் குளோரைடு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது ப்ரைமரி அமீன் HNH, ஆருக்கு பதிலாக CH3 யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் HCl எஸ்கேப் ஆகிடும். ஸோ நமக்கு சப்ஸ்டிடியூட்டட் அமைடு வந்து கிடைக்கும், NH and CH3. இதுவே செகண்டரி அமீனோட ரியாக்ட் பண்ணிங்கன்னா இது ப்ரைமரி அமீன். இதுவே செகண்டரி அமீனோட ரியாக்ட் பண்ணால் HN CH3 and CH3. ஸோ இங்கேயும் யார் தான் வெளியே போவோன்னா HCl வெளியே போயிடும். இதுவும் சப்ஸ்டிடியூட்டட் அமைடு தான், ப்ளஸ் HCl. இது செகண்டரி அமீன். ஸோ ப்ரைமரி அமீனோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு N அல்கைல் அமீன், அதான் செகண்டரி, அதான் ப்ரைமரி அமீன். L அல்கைல் அமைடு வந்து கிடைக்கும். அமீன் போடுறதாங்க, அமைடு தான் கிடைக்கும். இதோட நேம் அமைடு தான். எண்ணில் வந்து சப்ஸ்டிடியூஷன் ஆனதுனால N அல்கைல் ஆர் N மெத்தில் அசிட் அமைடுங்கிறது தான் இதோட நேம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா N, N 2 மெத்தில் இருக்கிறதுனால டைமெத்தில் அமைடு. ஸோ இதில் அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன். அசிட்டைல் குளோரைடுக்கு ரிடக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். ரிடக்ஷன் அப்படின்னா ஒடுக்கம். ஆக்சிஜனை நீக்கிறதும் ஹைட்ரஜனை சேர்க்கிறதும் தான் ஒடுக்கம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அதே அமில குளோரைடு, அது கூட ஹைட்ரஜன், வெள்ளேடியம், பேரியம் சல்ஃபேட் போடுறாங்க. இதான் ரோசமோண்ட் ரிடக்ஷன், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ 2 HFP போட்டுக்கோங்க. HCl எஸ்கேப் ஆகிடும், ஆல்டிஹைட் கிடைக்கும், ப்ளஸ் HCl. ஸோ இதுதான் ரோசமோண்ட் ரிடக்ஷன். இதில் பேரியம் சல்ஃபேட்டுங்கிறது ஒரு கேட்டாலைட்டிக் பாய்சன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. வினை வேக நச்சு. ஏன்னா பெல்லேடியத்தோட வினைதிறன் ரொம்ப அதிகம். அமில குளோரைடு ஆல்கஹாலாகவே மாற்றிடும். அப்படி மாற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் பேரியம் சல்ஃபேட். அது வினை ஊக்கியோட வேகத்தை குறைக்கிறதுனால இதுக்கு பேர் வினை வேக நச்சு. அடுத்து அதே அசிட்டைல் குளோரைடு எடுத்துகிட்டு ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணுறோம். இதுலேயே சேம் அதே ப்ராசஸ் தான் நடக்க போகுது. ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போடும்போது கிட்டத்தட்ட அது 4 ஹைட்ரஜனை கொடுக்கும். இது ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங். ஸோ பிரைமரி ஆல்கஹாலாக மாறிடுது. அசிட்டைல் குளோரைட் பிரைமரி ஆல்கஹாலாக மாறுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜன்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். ஸோ கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால். இப்போ நம்ம அமில குளோரைடை முடிச்சிட்டோம். ஸோ அசிட்டைல் குளோரைடை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அசிட்டிக் அன்ஹைட்ரைட், அமில நீரிலி. நீரிலினாலே நீர் இல்லைன்னு அர்த்தம். அசிடிக் அன்ஹைட்ரைட். முதல் எடுத்தவொடனே ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆசிட் எடுத்துக்கோங்க. CH3COOH அகைன் CH3C டபுள் பாண்ட் OH. ரியேஜெண்டாக P2O5 போடுங்க, பாஸ்பரஸ் பென்டாக்சைடு.
இது ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். டீஹைட்ரேட்டிங் அப்படின்னா நீரை நீக்கும் கரணி. ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இங்கேருந்து OHம் இங்கேருந்து Hஐயும் தூக்கிடும். வாட்டர் போயிடுச்சா, ஆக்சிஜனோட இணைதிறன் 2, பேலன்சி 2ங்கிறதுனால இந்த பாண்டோட சேர்ந்துக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது, CH3 C டபுள் பாண்ட் O, CH3 C டபுள் பாண்ட் O, இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி வருவோம். இதுதான் அமில நீரிலி அசிடிக் அன்ஹைட்ரைட். இதோட வாட்டர் கிடைச்சிரும். ஸோ இதோட ப்ரிப்பரேஷன் முடிஞ்சது. இதில் செகண்ட் ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது. ஒன்று அசிட்டைல் குளோரைடு, இன்னொன்று சோடியம் அசிட்டேட்டு. இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட் கொடுத்தா போதும். ரொம்ப சிம்பிள். NaCl தூக்கிறாங்க, மிச்சத்தை அப்படியே ஜாயின் பண்ணி பாருங்கள். சேம் அதே அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கிடச்சிடும் ப்ளஸ் NaCl. இந்த ரெண்டு ப்ரிப்பரேஷனுமே அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டோட ப்ரிப்பரேஷன், அமில நீரிலியோட தயாரிப்பு முறை. இப்போ இதோடைய வேதிப்பண்புகளை நம்ம பார்க்க போகிறோம். வேதிப்பண்புகள் அப்படின்னாலே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். என்னெல்லாம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஹைட்ரோலைசிஸ், நீரார் பகுத்தல். நீரார் பகுத்தல், நீரார் பகுத்தல்னா நீரை சேர்க்கறது, அவ்வளோதான். ஸோ அமில நீரிலி எடுத்துக்கோங்க. CH3 C டபுள் பாண்ட் OO, C டபுள் பாண்ட் O CH3, இதோட வாட்டர் போடுங்க. ஸோ என்னவா கிடைக்க போகும், வாட்டரை பிரிச்சிங்கன்னா H ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும், பிரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல பிரிக்கும்போது ஆக்சிஜன் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அங்கே மைனஸ் ஆகும், கம்மியாக இருக்கிற இடத்துல ப்ளஸ் ஆகும் போட்டுக்கலாம். இப்போ மைனஸில் எது சேர்ந்துக்கலாம், ப்ளஸ்ஸை போய் அது பிடிச்சிக்கிறோம். இப்போ இந்த மைனஸ் என்ன செய்யும், இந்த ப்ளஸில் போய் சேர்ந்துக்கிறோம். என்ன ப்ராடக்ட் வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, CH3 C டபுள் பாண்ட் O OH, கீழையும் பாரு CH3 CO OH. அப்போ எத்தனை ஆசிட் கிடைக்குது, 2 ஆசிட் கிடைக்கும். சரியா, 2 அசிட்டிக் அமிலம் நமக்கு கிடைக்குது. எப்போ அசிட்டிக் அமில நீர்லிய நீரார் பகுத்தல் செய்யும் போது. ஆல்கஹாலுடன் வினை, ரியாக்ஷன் வித் ஆல்கஹால். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. அசிட்டிக் அன்ஹைட்ரேட் எடுத்துக்கோங்க, அது கூட ஆல்கஹாலை போடுங்க. இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ ரொம்ப சிம்பிள். எப்பவும் போல பெரி, இது மைனஸ், இங்கே வந்து ப்ளஸ். ஸோ இந்த இடத்துல H வந்து ப்ளஸ் ஆகும், மிச்சதெல்லாம் மைனஸ் ஆகும் இருக்கும். இந்த மைனஸ் நேராக போய் இந்த ப்ளஸ்ஸை பிடிச்சிக்கும். ஸோ அப்போ என்ன கிடைக்கிது, CH3 CO OH ப்ளஸ், இந்த மைனஸ் நேராக போய் இந்த ப்ளஸில் சேர்ந்துடும். CH3 C டபுள் பாண்ட் O OC2H5 எஸ்டர் ஆசிட் கிடைக்கும். அடுத்த ரியாக்ஷன் வித் அமோனியா, அமோனியாவுடன் வினை. அம்மோனியா உடன் வினை. ரியாக்ஷன் வித் அம்மோனியா. ஸோ சேம் அதே அசிட்டிக் அன்ஹைட்ரைட். அம்மோனியா போட்டுக்கோங்க, H ப்ளஸ் NH2 மைனஸ், எப்பவும் போல பிரி, மைனஸ் இது ப்ளஸ்ஸு, இந்த மைனஸ் இந்த ப்ளஸ்ஸை பிடிச்சிக்கிறோம், இந்த மைனஸ் இதோட போய் சேரும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆசிடும்
ஒரு அமைடும் கிடைக்கும். ஆசிட் ப்ளஸ் அமைடு. அடுத்து PCl5 ஓட ரியாக்ஷன். PCl5 உடன் வினை. ஸோ ரியாக்ஷன் வித் PCl5. ஸோ அதே அப்படி எடுத்துக்கோ. CH3C double bond OO, C double bond O CH3 plus PCl5. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின், PCl5 2 குளோரின் போக மிச்சம் 3, அதை நடுவில் போடுறோம். அப்படியே கட் பண்ணி எழுதிக்கோங்க. CH3COCl2 plus POCl3. அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது அமில நீரிலி, அசிடிக் ஆன்ஹைட்ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ்டர். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்டர். இதுலேயும் நீங்கள் முதல் பார்க்க போகிறது எது அப்படின்னா தயாரிப்பு முறை, ப்ரிப்பரேஷன். இதுக்கு நீங்கள் ஏற்கனவே படித்ததையே நீங்கள் போட்டுக்கலாம். ஆசிட் எடுத்துக்கோங்க, இது கூட ஆல்கஹால் போடுங்க. இன் பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? எஸ்டரும் வாட்டரும். அதே ஆசிட்க்கு பதிலாக ஆசிட் குளோரைடு எடுத்துக்கோங்க, எத்தனால் போட்டு அதே சல்ஃபியூரிக் ஆசிட், கிடைக்கக்கூடியது எஸ்டரு ப்ளஸ் HCl. ஆசிட் குளோரைடுக்கு பதிலாக அசிடிக் அன்ஹைட்ரைடு எடுத்துக்கோங்க, அதே ஆல்கஹால், அதே ஆசிட், அதே எஸ்டர், அதோடு சேர்ந்து அசிட்டிக் ஆசிட். ஸோ இந்த 3 தான் நம்ம ஓயாமல் பார்த்தோம். அதையே நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம்னா ப்ரிப்பரேஷனாக பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்க்கும்போது ஆசிட் குளோரைட் அண்ட் அசிட்டிக் அன்ஹைட்ரைட், அதை கொண்டு போய் என்ன செய்கிறீங்க? ஆல்கஹாலோட போடுறீங்க. அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். 3மே இங்கே உள்ளே வந்துருச்சு. இப்போது இதில் இயற்பியல் பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இயற்பியல் பண்புகள், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் எஸ்டர்கள் நிறமற்ற திரவங்களாக தான் இருக்கும். கார்பனோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் திண்மமாக இருக்கும். ஸோ அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம்? கலர்லெஸ், நிறமற்ற திண்மமாக இருக்கலாம், திரவங்களாகவும் இருக்கலாம். ஸோ கார்பன் அதிகமாக இருந்தால் சாலிடாக இருக்கும், கார்பன் கம்மியாக இருந்தால் லிக்யூடாக இருக்கும். எஸ்டரை பொறுத்த வரைக்கும் பழச்சுவை நறுமணம் இருக்கும். பழ நறுமணம், ஃப்ரூட்டி ஸ்மெல். ஸோ இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். அதிலிருந்து 1 மார்க்கு கேட்பாங்க. என்ன எஸ்டர் இருக்குது, அதோட ஸ்மெல் என்ன, இதுதான் மெயினாக இருக்கும். முதல் பார்க்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைல் அசிட்டேட். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஸ்டர் தான் மனம் இருக்கும், பழச்சுவை மனம். அசிட்டைல், அசிட்டேட். பனானா, வாழைப்பழ மனம், பனானா ஸ்மெல். பனானா ஃப்ளேவர். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் எஸ்டர் பார்க்கும்போது எத்தில் பியூட்டரேட். எத்தில் பியூட்டி ரேட், ஏட்டல் முடியுதா? இது பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழ ஸ்மெல் இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்க்கும்போது ஆக்டைல் அசிட்டேட், பைனாக்டைல்.
smell or flavor. Octyl acetate. So இது ஆரஞ்சு, ஆரஞ்சு பழ மணம், ஆரஞ்சு ஃப்ரூட் ஸ்மெல். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஐசோபியூட்டைல் ஃபார்மேட், ஐசோபியூட்டைல் ஃபார்மேட், ஐசோபியூட்டைல் ஃபார்மேட். இது என்ன மனம் அப்படின்னு பார்த்தோம்னா ராஸ்பெரி, ராஸ்பெரி மனம். லாஸ்ட் இருக்கக்கூடிய எஸ்டர் அமைல் பியூட்டைரேட், அமைல் பியூட்டிரேட், கோதுமை பழ மணம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. இது இதோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து பார்க்க போகிறது இதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், எது கூடலாம் இது ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், வேதி பண்புகள். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹைட்ரோலைசிஸ். ஹைட்ரோலைசிஸ் அப்படின்னாலே நீரார் பொறுத்து தண்ணியை கொண்டு போய் சேர்க்குறது தான். ஸோ எஸ்டர் எடுத்துக்கோங்க. இது கூட வாட்டர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட். இப்படி பிரிக்கும்போது இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. வாட்டரை இதே மாதிரி பிரிச்சுக்கோங்க, ப்ளஸ்ஸு மைனஸு. மைனஸை கொண்டு போய் ப்ளஸ்லையும், ப்ளஸ்ஸை கொண்டு போய் மைனஸ்லையும். எப்போவுமே ஆரோ மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸை நோக்கி தான் போடணும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும், ஒரு அமிலமும் ஒரு ஆல்கஹாலும். இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது ரியாக்ஷன் ஆல்கஹாலுடன் வினை. So reaction with alcohol. So ester எடுத்துக்கோங்க, CH3 C double bond OO C2H5 plus C3H7OH in presence of acid. இது ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன், ஃபார்வேர்டு நடக்கும், பேக்வேர்டு நடக்கும். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள். இப்படி நீங்கள் பிரிச்சிங்கன்னா இது மைனஸ், இது வந்து ப்ளஸ். ஓகேவா? அதே மாதிரி கச்சு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும், C3H7O வந்து மைனஸாக இருக்கும். ஸோ மைனஸை கொண்டு போய் ப்ளஸ்ஸோடையும், இந்த மைனஸ் இந்த ப்ளஸ்ஸோடையும் சேர்த்துருக்கு. ஸோ அப்போ என்ன கிடைக்குது, ஒரு ஆசிட் ப்ளஸ் CH3 CH2O மைனஸை கொண்டு போய் ப்ளஸ்ஸு. ஓகே, இதில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். Reaction with alcohol. எஸ்டர் எடுத்துக்கலாம், அதில் C2H5 போட்டுக்கோங்க. இதில் C3H7OH ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் போட்ட உடனே இது இப்படி செப்பரேட் ஆகும். ஸோ இதுதான் ப்ளஸ்ஸு, இதுதான் மைனஸ். ஸோ இங்கே வந்து கச்சு ப்ளஸ் ஆகும், ஓ மைனஸ் ஆகும். ஸோ இந்த மைனஸ் இந்த ப்ளஸ்ஸோடையும்,
இந்த மைனஸ் இந்த ப்ளஸையும் பிடிச்சிக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குது? CH3 C டபுள் பாண்ட் OO C3H7 ப்ளஸ் C2H5 OH. ஆரம்பத்தில் எஸ்டரில் இருந்தக்கூடிய குரூப்பு C2H5. ஆனால் வினை முடிஞ்ச பிறகு பாருங்கள் C3H7. ஆனால் இதுவும் எஸ்டர் தான், இதுவும் எஸ்டர் தான். ஆனால் பக்கத்தில் கூடிய ஆல்கைல் குரூப் மாறுறதுனால இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் எஸ்டர் ஆக்குதல், டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன். இந்த கொஸ்டின் முக்கியம். டிரான்ஸ் எஸ்டர் ஆக்குதல் வினை ரொம்ப 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 முக்கியம். படித்து எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்த ரியாக்ஷன் வித் அம்மோனியா. ரியாக்ஷன் வித் அம்மோனியா. அம்மோனியாவுடன் வினை. எஸ்டர் எடுத்துக்கலாம். CH3 C டபுள் பாண்ட் OO C2H5 ப்ளஸ் HNH2. சேம் அதே மாதிரி தான். ஸோ எத்தனால் அதோட சேர்ந்து அமைட். நெக்ஸ்ட் கிளைசன் கண்டென்சேஷன். கிளைசன் குறுக்கம். எஸ்டர் எடுத்துக்கலாம். அது கூட இன்னொரு எஸ்டரும் போடுங்க. CH3 CH2H ஆகும். மிச்சம் இருக்கக்கூடிய எஸ்டரை அப்படியே போட்டுரும். ஸோ in presence of sodium acetate, sodium ethoxide CH2ONA, this is equilibrium reaction. என்ன ஆயிரும் பாருங்க, இது அப்படியே சேர்ந்து ஆல்கஹாலாக வெளியே போயிடும். மிச்சம் இருக்கிறத சேர்த்து எழுதிக்கோங்க. CH3 C double bond O CH2 C double bond O O C2H5 plus C2H5OH. பீட்டா கீட்டோ எஸ்டர் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஃபங்க்ஷனல் குரூப் இதுதான் அப்படின்னா இது ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். பீட்டா கார்பனில் கீட்டோ குரூப் இருக்கிறதுனால இதுக்கு பேர் பீட்டா கீட்டோ எஸ்டர். இந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். இது சிமிலர் டு ஆல்டால் மாதிரியே நடக்கும். ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் தான் நடக்கும். அடுத்த ரியாக்ஷன் PCl5ஓட ரியாக்ஷன். இதுவும் நம்ம பார்த்தது தான். எஸ்டர் எடுத்துக்கலாம். PCl5 உடன் வினை. CH3 C double bond O O CH2 CH3 plus PCl5 போட்டுக்கோங்க. ஸோ ரியாக்ஷன் பண்ணுங்க. எப்பவும் போல் இதை பிரிச்சுக்கலாம். இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு Cl, நடுவில் PCl3 கட் பண்ணி ப்ராடக்ட் எழுதிக்கோங்க. CH3 C double bond O Cl POCl3 CH3 CH2 Cl. That's all. இதில் இருந்து ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசைலேற்ற வினைகளை நிகழ்த்துவதற்கு அசிட்டைல் குளோரைடை விட அமில நீரிலிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றன ஏன் அப்படி
இதோட வினைதிறனை பேஸ் பண்ணி தான் அதுக்கு அந்த கொஸ்டின் வந்தது. ஸோ அடுத்து பார்க்க போகிறது அசிட்டமைடு, அமில அமைடு. அதோட வாய்ப்பாடு ஃபார்முலா C+NH2. இதோட ப்ரிப்பரேஷன் தயாரிப்பு முறை. அமில குளோரைடு எடுத்துக்கோங்க, அதில் அமோனியாவை போடுங்க. HCl எஸ்கேப் ஆன உடனே நமக்கு அமைடு கிடைச்சிடும். அசிடிக் அன்ஹைட்ரேட் எடுத்துக்கோங்க, அதுலேயும் அம்மோனியா போடுங்க. ஸோ ஒரு சைடு ஆசிடு, ஒரு சைடு அமைடு. ஆசிடும் அமைடும் கிடைக்கும். ஸோ 2 ப்ரிப்பரேஷன். மூணாவது ப்ரிப்பரேஷன், இதை சம்மில் கேட்குறாங்க. ஒரு ஆசிட் எடுத்துக்கோங்க, அதை கொண்டு போய் அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணி, இது ஆசிட், இது பேஸ், இது அமிலம், இது காரம், ரெண்டும் சேர்ந்தால் உப்பாக மாறும். COONH4+. திரும்ப இதை ஹீட் பண்ணும்போது இங்கேருந்து H2 ஒரு ஓமு சேர்ந்து வாட்டராக வெளியில் போயிடும். அப்போ நமக்கு அமைடு கிடைக்கும். ஃபர்தர் ஹீட் பண்ணோம்னா சயனைடாக மாறிடும். அடுத்து சயனைடை ஹைட்ராலைசிஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷன். CH3 C+N. இதை நீங்கள் ஹைட்ராலைஸ் பண்ணுறீங்க. அதுவும் எப்படி அப்படின்னா பார்ஷியலாக, தட் இஸ் பகுதி அளவு. பகுதி அளவு நீரார் பகுத்தல். பகுதியளவு நீரார் பகுத்தல் பண்ணும்போது HCl தான் யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் கான்சன்ட்ரேஷனில். உடனே உங்களுக்கு அமைடு கிடச்சி. இதுவே கம்ப்ளீட்டாக பண்ணால் சயனைடு வந்து ஆசிடாக மாறியிருக்கும், அமிலமாக மாறியிருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தது தயாரிப்பு முறைகள். அடுத்து நேரடியாகவே அங்கே எங்கே போயிட்டாங்கன்னா வேதி பண்புகள், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். போயிட்டாங்க. ஸோ அமைடு எடுத்துக்கோங்க, HCl போடுங்க, ஆசிடும் அம்மோனியாவும் கிடச்சிடும். அது அம்மோனியம் குளோரைடாக மாறும். NH4Cl, CH3 C+O, NH4+ and Cl-. ஒரு சால்ட்டாக மாறும். NH3 4 அதே சோடியத்தோட ரியாக்ட் பண்ணலாம். அமைடு எடுத்துக்கிட்டு சோடியத்தோடு போட்டிங்கன்னா ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணும். ஸோ அப்போ அமைடுக்கும் அமிலத்தன்மை இருக்குது, அதனால தான் அது H+ கொடுக்குது. NHNA+H2. இங்கேயே 2 வந்திருக்கும், கேஸ் வெளியே போகும். அடுத்து ஹைட்ராலைசிஸ். அமைடு ஹைட்ராலைஸ் பண்ணால் ஆசிடாக மாறும், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். CH3 CONH2. இப்போ பார்க்குற ரியாக்ஷன் ஹைட்ராலைசிஸ், நீரார் பகுத்தல் ப்ளஸ் H2O. ஸோ இந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு OH, அவ்வளோதான். இப்போ NH2 சேர்ந்து NH3 வெளியே போயிடும். ஆசிட் ப்ளஸ் அம்மோனியா. இதில் டைலோடு HCl போட்டிருந்தாங்கன்னா அம்மோனியம் குளோரைடாக கிடச்சிடும். அதையே பேஸ் யூஸ் பண்ணி ஹைட்ராலைசிஸ் பண்ணும்போது
அப்போ நமக்கு சோடியம் அசிட்டேட் கிடைக்கும் ப்ளஸ் NH3 அம்மோனியா கேஸ் வெளியே போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். நீர் நீக்கும் வினை. அமைடு எடுத்துக்கோங்க. அது கூட P2O5 ஏற்கனவே பார்த்தது தான். இங்கேருந்த H2O ஓவையும் தூக்கிடுங்க. CH3C ட்ரிபிள் பாண்டிய ப்ளஸ் வாட்டர். இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ரியாக்ஷன் ரொம்ப 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 முக்கியமான ரியாக்ஷன், ஹாப்மேன் புரோமைடு ரியாக்ஷன். ஹாப்மேன் குறைப்பு வினை. ஹாப்மேன் புரோமைடு ரியாக்ஷன். ஸோ அமைடு எடுத்துக்கோங்க. இது கூட புரோமினின் KOH போட்டு ரியாக்ட் பண்ணு, ஹீட் பண்ணு. ஸோ ரொம்ப சிம்பிள். CO2 கேஸ் வெளியே போகும். இங்கே இருக்கக்கூடிய அந்த COவும் இருக்கக்கூடிய ஓவும் சேர்ந்து CO2 வெளியே போயிட்டு நமக்கு அமீனை கொடுக்கும். ப்ளஸ் எதெல்லாம் கிடைக்கும்னா பொட்டாசியம் கார்பனேட் ப்ளஸ் 2 KBr ப்ளஸ் 2 வாட்டர். இதெல்லாம் நமக்கு சைடு ப்ராடக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் இது ரொம்ப 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 முக்கியமானது. ஹாப்மேன் புரோமைடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி போட்டிங்களா, இங்கேருந்து ஒரு கச்சையும் இங்கேருந்து ஒரு பிஆரையும் தூக்கிடுங்க. நல்லா கவனித்து பாருங்கள். CH3C டபுள் பாண்ட் O, NH இன்னொரு H. இந்த பிஆரை நான் இப்படி போட்டுக்கிறேன். எதை தூக்கிடு ஃபஸ்ட்டு? கச்சி பிஆரை தூக்கிடு. ரைட்டா? அப்போ கச்சி பிஆர் வெளியே போயிடுச்சா? இந்த சைடில் 4 பொட்டாசியம் போட்டிருக்கீங்க. அப்போ அதில் ஒரு பொட்டாசியம் இந்த பிஆரை தூக்கிட்டு போகலாமா? இப்போ கச்சி பிஆரும் போகும், கேபிஆரும் போகும். இதுக்கு அப்புறம் HBrல KBrல ரெண்டுமே, ஏன்னா 2 பொட்டாசியம் அங்கேருந்து எடுத்துக்கோங்க. அப்போ ரெண்டுமே பொட்டாசியம் புரோமைடாக தான் வெளியே போகுது. அதான் 2 KBr. மிச்சம் இருக்கிறது 2 K, அதான் K2. இந்த இடத்துல CO இருக்குது 1, 4 O இருக்குப்பா. அதில் மிச்சம் இருக்கக்கூடிய 2 ஓவை எடுத்துக்கோங்க. CO3 போயிடும். 4 ஓவில் 2 போக மிச்சம் 2 இருக்கும். அந்த 2 தான் ஹைட்ரஜனை சேர்ந்து வாட்டராக போகும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது ரிடக்ஷன், ஒடுக்க வினை. அமைடு எடுத்துக்கோங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போடுங்க. அது கிட்டத்தட்ட 4 விதமான ஹைட்ரஜனை கொடுக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். அமைடு அமீனா மாறுது ப்ளஸ் வாட்டர். இந்த கொஸ்டினும் கேட்போம். இந்த 2 கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஒரு தடவைக்கு 2 தடவை தெளிவாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. இதில் எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.